அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் தேய்பிறை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டியை தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. நதிகளில் புனிதமானது கங்கை நதி, மலர்களில் சிறந்தது தாமரை, விரதங்களில் சிறப்புமிக்கது கந்த சஷ்டி விரதம் ஆகும். முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையது தேய்பிறை சஷ்டி விரதம். சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய திதியாகும். பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என 3 வகையாக விரதங்கள் இருப்பார்கள். வார விரதம் என்பது வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் இருப்பதாகும். நட்சத்திர விரதம் என்பது மாதங்கள் தோறும் வரும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பதாகும். திதி விரதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் விரதமாகும். இதில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என 2 மாதங்களுக்கு 2 முறை சஷ்டி திதிகள் வருகிறது. அதுவும் தேய்பிறை சஷ்டி என்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள், திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கொண்டு வருத்தத்தில் இருப்பவர்கள், குழந்தை இல்லாத தம்பதிகள், வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டு கடும் மனவேதனையில் இருப்பவர்கள் சஷ்டி திதியில் விரதம் இருந்து பாரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் வந்து சேரும். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்குரிய ஸ்லோகம், மந்திரம் போன்றவற்றை சொல்லித்தான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது. உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அவர்கள் அந்த வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். சஷ்டி விரதத்திற்கு அத்தகைய வலிமை உண்டு. சஷ்டி விரதம் என்பது மிக பெரிய விரதம். திதிகளின் வரிசையில் சஷ்டி 6வதாக வருவதால் அதற்கு மிக பெரிய வலிமை உண்டு. 6 என்றால் இயற்கையாக முருகப்பெருமான் என்று அர்த்தம். ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய 6 என்று வழக்கு ஜோதிடத்தில் உள்ளது. ஜோதிடத்தில் 6 எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரன். இவர் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறார். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று கூறுவார்கள். அதாவது இந்த சஷ்டி திதி என்று குழந்தையில்லா பெண்கள் விரதம் இருப்பதால் அவர்களின் உடல் குறைகள் நீங்கி முருகனின் அருளால் பெண்களின் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உருவாகும் என்று கூறப்பட்டது. இப்பழமொழியே கால வெள்ளத்தில் அடித்து சென்று சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று உணவை பற்றி கூறுவதாக மாறிவிட்டது. இவ்விரதத்தை மாதந்தோறும் வரும் சஷ்டி திதி என்று மேற்கொள்வதால் நீண்ட நாள் நோய்கள் பாதிக்கப்படாமல் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்நோய்கள் படிப்படியாக நீங்கும். நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்ள அந்நோய்கள் படிப்படியாக நீங்கிவிடும். மனத நோய், அதாவது மன வருத்தம் இவற்றை இருப்பவர்கள் இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கல். மனம் சார்ந்த அதாவது பாதிப்புகள் இருப்பவர்கள் இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பதால் படிப்படியாக இந்த விரதத்தின் நன்மையால் உங்களுக்கு நன்மை சேரும். இத்துடன் நீடித்த செல்வமும் வெற்றியடையும் யோகமும் கிட்டும். இந்த நாள் வீடுகளில் அதிகாலையில் புனிதமாக எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 5:30 மணி வரை இருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு தீப தூபங்கள் காட்டி பழம், பால், நிவேதன பழங்கள் தயாரித்து வைக்கலாம். உணவை தவிர்த்து பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, முருகன் துதி பாடல்கள், ஸ்கந்த குரு கவசம் படிக்கலாம். புதிய வேலையில் சேர்வதற்கு, வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கு, புதிய பதவிகள் ஏற்ப, சிற்பம் மற்றும் வாஸ்து தொடர்பான காரியங்கள் செய்வதற்கு, ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஏற்ற சிறப்பான நாள்தான் இந்த தேய்பிறை சஷ்டியாகும். எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்று ஆண்டோர் வாக்கு. அந்த 6 முகனுக்குரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது தேய்பிறை சஷ்டி விரதம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில், அதாவது கருப்பையில் வரும் என பழமொழி கூறுவார்கள்.
முகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரிடம் இவ்விரதம் பற்றி கேட்டறிந்து கடைபிடிப்பது பெரும் பயன் அடைந்தாராம். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதம் இந்த சஷ்டி விரதம். கார்த்திகை, பூசம், விசாகம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரங்கள். திதிகளில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்தது. வாரத விரதத்தை மேற்கொண்டால் சீரான வாழ்க்கை அமையும். நட்சத்திர விரதம் இருந்தால் உச்சம் பெற்ற வாழ்க்கை அமையும். திதி விரதம் இருந்தால் விதி மாறும். எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாற வேண்டுமானால் இந்த திதி பார்த்து விரதம் இருந்து அதற்குரிய தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். காய்ச்சாத பால், அவல் சாப்பிடுவார்கள். வேக வைக்காத காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுவார்கள். காலை மாலை என 2 வேளையும் கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். பெரும்பாலானோர் கோவிலுக்கு போய் சஷ்டி விரதம் இருப்பார்கள். சிலர் தங்களின் வீடுகளில் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்குவார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அழகன் முருகனை நினைத்து தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் அதற்கான நட்பலன் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லவையே நடக்கும். அதிகமானவர்களால் விரும்பப்படும் தெய்வமாக இருப்பவர் நம் தமிழ் கடவுள் பாரம்பொருள் முருகப்பெருமான் ஆவார். முருகா என்று ஒருமுறை அழைத்தால் வந்த வினைகளும் வரவிருக்கும் துன்பங்களும் ஓடிவிடும் என்பார்கள். முருகா என்ற சொல்லுக்கு மந்திரமாக கருதப்படுவதால் முருகா என மனதில் நினைத்தாலும் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் என நம்பிக்கை. முருகப்பெருமான் வழிபாட்டிற்கென சில நாட்கள் உகந்தவையாக சொல்லப்படுகிறது. அது ஒவ்வொரு வாரத்திற்கும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது நல்ல பலன் கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்வது மிக எளிதானதுதான். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2 நெல்லிக்காய்களும் நெய்யும் தான். தேய்பிறை சஷ்டியில் எப்போதும் மட்டும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு முருகப்பெருமானுக்கு சந்தனம், குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்யவும். பின் நெல்லிக்காய்களில் உள்ள கொட்டைகளை நீக்கிவிட்டு நன்கு கழுவி நடுவில் குழி செய்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். அதுபோல 2 விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த விளக்கு நீண்ட நேரம் எரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. 2 நிமிடங்கள் எரிந்தால் கூட போதும். இந்த பொருட்களை பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும். இதனால் வீட்டில் பயன்படுத்தப்படும் என்பது எப்போதும் ஏற்படாது பண கஷ்டம். இக்காரணம் கொண்டும் தேய்பிறை சஷ்டி என்று வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது. வெளியில் சென்று சாப்பிடக்கூடாது. சஷ்டி என்று யாரிடமும் எந்தவித பொருளையும் கடனாக வாங்கக்கூடாது. யாரிடமும் அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, எதை கடனாக வாங்காமலும் இருப்பது நல்லது. தேய்பிறை சஷ்டியில் தங்களிடம் இருக்கும் நகைகளை அடமானம் வைப்பது, பணம் வாங்க கூடாது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.